ஒரு கோவில், ஒரு கதை. இந்திய மன்னர்களின் கட்டிடக்கலை நுணுக்கங்கள், இயற்கையின் அழகும் பொலிவும் ஒருங்கே இணைந்த ஆலயங்கள், மறையாத மகிமைகள் கொண்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஆற்றலும் ஞானமும் தரும் திருக்கோவில்களின் வழிபாட்டு முறைகள், தல வரலாறுகள், பல்லவ சோழ விஜயநகர கோவில்களின் சிற்பக் கலைகள், உயர்ந்த எண்ணங்கள் உருவாக இறைவனை நோக்கிய பயணம். ஒரு கோவில், ஒரு கதை. கொங்கு நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் வெஞ்சமன் எனும் வேட்டுவ மன்னனால் கட்டப்பட்டது. மேலும் இத்தலம் வெஞ்சமன் எனும் வேட்டுவ மன்னன் ஆண்டதாலும் அமராவதியின் கிளை நதியான சிற்றாறு அமராவதியுடன் கூடும் இடத்தில் உள்ளதாலும் வெஞ்சமா கூடல் என்று பெயர் பெற்றது. இது தேவேந்திரன் வழிபட்ட தலமாகும். வேடசந்தூர் பக்கத்தில் உள்ள அணைக்கட்டு உடைந்து குடகு நாட்டில் வெள்ளப்பெருக்கெடுத்து இக்கோவில் கற்கள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அடித்துச் செல்லப்பட்டு அதன்பின் 1982ஆம் ஆண்டு ஈரோடு அருள்நெறி திருக்கூட்டத்தார் கோவை சிரவையாதீனம் 3ஆம் சன்னிதானம் தவத்திரு கஜபூஜை சுந்தர சுவாமிகள் தலைமையில் இக்கோவில் திருப்பணியை தொடங்கி பெரும் முயற்சி செய்து பல லட்சங்களை திரட்டி திருக்கோவிலை புதிதாக எடுப்பித்து 26/2/1986 அன்று மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்துள்ளனர். இந்த கோவில் 5 நிலை கோபுரமும் பெரிய பிரகாரமும் உடைய இக்கோவிலின் உள் இறைவன் விகிர்த்தநாதீஸ்வரர் என்றும் இறைவி விகிர்த்தநாதேஸ்வரி என்றும் அறியப்படுகிறார்கள். ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் சுமார் 17 படிகள் கீழ் இறங்கிதான் பிரகாரத்தை அடைய முடியும். படிக்கட்டுகள் இறங்கியதும் நேர் முன்னால் உள்ள நீண்ட முகப்பு மண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். வெளிப்பிரகாரம் சுவாமி சன்னதி, இறைவி சன்னதி இரண்டையும் உள்ளடக்கி உள்ளது. உட்பிரகாரத்தின் தெற்கு சுவற்றில் முதலில் சைவ நால்வர்கள் பெருமக்கள், தொடர்ந்து 63 இந்த மூர்த்தங்களின் கீழ் அவரவர் நாடு, மரபு, காலம், நட்சத்திரம் போன்ற அனைத்து விவரங்களும் எழுதப்பட்டுள்ளன. தென்மேற்கு மூலையில் ஸ்தல விநாயகர், தொடர்ந்து பஞ்சலிங்கங்கள், அதையடுத்து வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வானுடனான முருகப்பெருமானின் சன்னதியும் அமைந்துள்ளது. மூலஸ்தனத்தில் உள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் 5 அடி உயரமும்
அம்பாளின் உருவச்சிலை 2.5 அடி உயரமும் உள்ளது. இத்திருக்கோவிலில் மாசி மாதத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவமும், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகமும், மகா சிவராத்திரி என்றும் விசேஷமான நாட்களாக கருதி இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இரவு அன்னதானங்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. திரு முத்து சுப்பராமசாமி அடிகள் அவர்களே